பாலாஜி. சேத்திரங்களில் இறைவனே எழுந்தருளியவை திருவேங்கடம், திருவரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், நைமிச்சாரண்யம், நான்குநேரி, புஷ்கரம், பத்ரி, சாளக்கிராமம். இவற்றில் திருவேங்கடம் விசேஷம். 7 மலைகள் சேஷாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, விருஷபாத்ரி, கருடாத்ரி, வேங்கடாத்ரி, திருமலை. 7வது மலையில் வாசம் செய்யும் திருவேங்கடப் பெருமாள். சரணாகதி செய்து வாழ்கின்றவர்கள் துன்ப இருள் நீங்கி இன்பங்கள் அனைத்தும் பெற்றும் சிறப்புடன் வாழ்வார்கள் என்பது அனுபவம் கண்ட உண்மை. பூலோகத்து வைகுண்டம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் சந்திரகிரி தாலுகாவில் கடல் மட்டத்திலிருந்து 3000 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதியை சார்ந்தவை. திருமலையானை தரிசிக்க செல்கிறவர்கள் முதலில் கீழ் திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை தரிசித்துவிட்டு பிறகு அலமேலு மங்களாபுரம் சென்று தாயாரையும் தரிசிப்பது அவசியம். திருமலையில் ஏறுகின்றவர்கள் அடிவாரத்தில் உள்ள விநாயகரை தரிசித்துவிட்டு மலையேற வேண்டும். புஷ்கரணி ஆதிவராகமூர்த்தி தரிசனம். 3 பிரகாரம். வெளிப்பிரகாரம் சம்பங்கி பிரகாரம், அடுத்து விமான பிரகாரம், 3வது பிரகாரம் வைகுண்ட பிரகாரம். முதல் பிரகாரம் ஸ்ரீனிவாசன் பத்மாவதி திருக்கல்யாண காட்சி, கல்யாண மண்டபம், துவஜஸ்தம்பம். 2வது பிரகாரம் தங்க கதவுகள், ஸ்வர்ண மணி மண்டபத்தின் கதவுகள். 3வது பிரகாரம் வைகுண்ட பிரகாரத்தின் கதவுகள் ஏகாதசி அன்று மட்டுமே திறக்கப்படும். கர்ப்ப கிரகத்தின் விமானம் தங்கத்தால் ஆனது. ஆனந்த நிலையம் வடமேற்கு பாகத்தில் வேங்கடேச பெருமாள் எழுந்தருளியுள்ளார். பிம்பத்தை வியாச தீர்த்தம் என்கிற மகான் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. கர்ப்ப கிரகத்தின் அருகே உள்ள வாயிற்படிக்கு குலசேகரப்படி என்று பெயர். வேங்கடேச பெருமாளின் காட்சி கண்கொள்ளா காட்சி. வைரமுடி கிரீடம், திருமார்பில் மகாலட்சுமி பத்மாவதி, கையில் சங்கு சக்கரம். திருமேனியிலே தாயாருக்கென்று, திருமலையிலே தாயாருக்கென்று தனி சன்னதி கிடையாது. வியாழக்கிழமை ஆரமில்லா தரிசனம், நேத்திர தரிசனம். வெள்ளிக்கிழமை காலை திருமஞ்சனம். மூலவரின் பாதத்துக்கு அருகே ஸ்ரீனிவாசன் என்கிற மூர்த்தி உண்டு. இரவில் இந்த மூர்த்தியை பள்ளி அறையில் இட்டு தாளாட்டுவார்கள். இதற்கு ஏகாந்த சேவை என்று பெயர். நடைபெறும் வழிபாட்டு முறை ஸ்ரீ ராமானுஜர் வகுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. காலை 3 மணிக்கு சுப்பிரபாதமும், திருமங்கையாழ்வார் பள்ளி எழுச்சி பாசுர பாடல்களுடன் கோயில் கதவு திறக்கப்படுகிறது. இரவு 10:30 மணிக்கு மேல் ஏகாந்த சேவை நடைபெற்ற பிறகு கோயில் மூடப்படுகிறது. வேங்கடம் என்றால் பாவத்தை எரிக்கச் செய்யும் பெருமாள் என்று பொருள்.